நம்ம இன்னைக்கு வல்லாரைய பத்தி பார்க்க போறோம். வல்லாரை இது நாட்டு வல்லாரை. அ சின்ன சின்ன இலைகளா இருக்கு. கொடி போல உருவாகி நெறைய செடிகள அது கணுவுலருந்து உருவாக்கிக்குது. அ இது யானை வல்லாரை. நல்லா பெரிய பெரிய இலைகளா இருக்கு. அந்த வல்லாரைய விட இது அ ஆம் 2, 3 மடங்கு கூட பெரிய அளவா இருக்குது இந்த இலைகள் வந்து. 2மே ஒரே மாரி மருத்துவ குணங்கள் தான் கொண்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த இலைகள பொடி பண்ணி நம்ம பல் விளக்குறப்போ, அ ஈறுகள்லாம் நல்லா வலுப்பெறும் அப்படின்னு சொல்றாங்க. இதுவுமே கொடி போல உருவாகி புதிய புதிய செடிகள உருவாக்கிக்குது. அ நிழல் பாங்கான இடத்துல, ஈரமான ஒரு பகுதியில நம்ம இத வச்சுட்டோம் அப்படின்னா, தானாவே அது பராமரிப்பு கம்மியாவே நல்லா உருவாக்கிது. இந்த இலைகள பாருங்க எவ்வளோ பெருசு! ஒரு உள்ளங்கைய மறைக்கிற அளவுக்கு பெருசா இருக்குது. இதுவுமே அந்த இலைகள் போல நெறைய மருத்துவ குணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அ இந்த வல்லாரை நீர் வல்லாரை அப்படின்னு சொல்றாங்க. என்கிட்ட இந்த யானைக்காது வல்லாரை கிடைக்கிறதுக்கு முன்னாடி இந்த வல்லாரைய நான் இது வல்லாரைன்னு நெனச்சு தான் வளர்த்தேன். இது ஒரு ஈசா நர்சரியில வாங்குனேன் இது. வல்லாரைன்னு தான் எனக்கு குடுத்தாங்க அங்க. நான் வாங்கி நெறைய பேருக்கு இத நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நானுமே 2, 3 டைம் சமைச்சு சாப்பிட்ருக்கேன். இது வல்லாரையே இல்ல. அதில உள்ள சத்துக்கள் எதுவுமே இதில இல்ல அப்படின்னு சொல்றாங்க. நீர் வல்லாரை அப்படிங்கிறாங்க. இப்ப நான் யாருக்கும் அத குடுக்குறதே இல்ல. இது கருப்பு வல்லாரை அப்படிங்கிறாங்க. இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. இப்ப தான் நான் பார்த்துருக்கேன். எ பார்த்த உடனே நான் அத வாங்கிட்டேன். பச்சை நிறத்தில இருக்குது. கரும் பச்சை நிறத்தில ஹார்ட் ஷேப்ல இருக்குது. கொடி போல உருவாகி அது கூட கனவுல புது புது செடிகள உருவாக்கிருது. இது அந்த வல்லாரைய 10 இலைகள் சாப்பிடுற இடத்துல இது ஒரு இலை சாப்பிட்டதுக்கு சமமான ஒரு சத்துக்கள் நெறைய இருக்கு இதுல அப்படின்னு சொல்றாங்க. சின்ன சின்ன இலைகளா இருக்கு. நம்ம நிழல் பாங்கான இடத்துல, ஈரப்பதமான இடத்துல நம்ம அத வளர்த்தோம் அப்படின்னா, நெறைய அ எ செடிகள நம்ம உருவாக்கலாம். கொஞ்சம் பெருசாவும் கிடைக்கும்னு நெனைக்கிறேன். சின்ன சின்ன இலைகளாவே இருக்குது. இந்த இலைகள் பார்க்குறதுக்கு நல்லா அவ்வளோ அழகா வேற இருக்குது. சத்துக்கள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த இலைகள்ல. அ இது நான் வேலூர்ல பார்த்தேன். அங்க ஒரு பாப்பா தான் சொன்னா. இந்த இலையோட இந்த இந்த வல்லாரைக்கு குதிரைக்காது வல்லாரை அப்படின்னா, அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியல. சின்ன பாப்பா தான் சொன்னா. இந்த இலைகள் உள் பக்கமா மடங்குன மாதிரி இருக்குது. அ அ குதிரையோட காதுகள் மாரியே எனக்கு தோணுச்சு. அதனாலேயே நான் அத தெரியல. எதா இருந்தாலும் இது ஒரு வகையா இருக்குமோ அப்படின்னு நெனச்சு நானும் வாங்கிட்டு வந்துட்டேன். அ அந்த 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 நாட்டு வல்லாரை, யானை வல்லாரைய விட இது கொஞ்சம் வித்தியாசமாவே இருந்துச்சு. அதனால நான் இத அங்கருந்து வாங்கிட்டு வந்துட்டேன். அ இதோட சேர்த்து மொத்தம் 4 வகை வல்லாரை நம்ம வீட்ல இருக்குது. இந்த வல்லாரை இருக்குதா? இல்லையா? அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. அங்க வல்லாரைன்னு